நம்மேல் அன்பு கூறுவார். அப்படி என்றால் அவர் எல்லார் மேலும் அன்பு கூர்ந்தார், ரத்தம் சிந்தினார். சிந்தின பிறகு அவர் ஒரு பிரமாணங்களை வைக்கிறார். அவருடைய நித்திய ஜீவனுக்கு ஒரு ஜீவனுடைய பாதையில ஒரு வழியில ஒரு சில பிரமாணங்கள் உண்டு, சில உடன்படிக்கைகள் உண்டு. சத்தியத்தை பாருங்க, இந்த உபதேசத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சில குடும்பத்தில் பாருங்க, குடும்பத்தில் புதிதாக திருமணமான ஒரு பெண்கள் அந்த குடும்பத்துக்கு வந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்களை அவங்க கவனித்து கேட்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற என்ன சட்டங்கள் திட்டங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டும். அந்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு குடும்பம், அதாவது வீட்டுக்கு வீட்டு வாசற்படி உண்டு. சில குடும்பங்கள் ஒரு மாதிரி இருக்கும், சில குடும்பங்கள் இப்படி மாறி மாறி இருக்கும். அப்போ சில குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் முதலாவது சுதாரித்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்துடைய தன்மை என்ன, அவருடைய வேலை வாய்ப்பு என்ன, வருமானங்கள் என்ன, இதுல நான் என்ன செய்ய வேண்டும், எந்த காலத்தில் நான் அன்பு செலுத்த வேண்டும், அறிவை எப்போது உபயோகப்படுத்த வேண்டும். எல்லா குடும்பத்தில் பாருங்க, பெண்கள் சும்மா அன்பு அன்பு சொல்லுவார்கள், அறிவை பயன்படுத்த மாட்டார்கள். ஆதலால் அவர்கள் உறவு கிட்ட வெட்கப்படுவார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அறிவு சொல்லிட்டு அன்பை பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ உறவுக்குள்ள போராட்டம் வரும். ஆனால் பெண்களுக்கு, முக்கியமாக குடும்பம் நடத்துகிற பெண்களுக்கு, திருமணம் ஆன பெண்களுக்கு அறிவு வேணும், அன்பு வேணும். ஆமென். எந்த இடத்துல அன்பை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல அறிவை பயன்படுத்த வேண்டும்.